தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவளை சந்தித்த போது கண்கள் திறக்கப்பட்டார்கள். அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு மாபெரும் அறிவை, தேவனை பற்றிய ஒரு அறிவு, என்னை பற்றிய ஒரு அறிவு, எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவை கொடுப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நாம் சொல்லுகிற முதல் வார்த்தை கண்கள் திறக்கப்பட்டது. 45 வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு 45 வசனம் மனது திறந்தது. அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். முதலாவது கண்களை திறந்தார். 45 வசனத்திலே மனதை திறந்தார். 48 வசனத்திலே அவருடைய வாய்களை திறந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அங்கே வாய் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை எழுதப்படாவிட்டாலும் சாட்சி சொல்ல வேண்டுமானால் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களை திறக்கிற தெய்வம், வாய்களை திறக்கிற தெய்வம், மனதை திறக்கிற தெய்வம். இந்த நாளிலே என் அன்புக்குரிய சகோதரனே, கலக்கமடைந்த மனிதன், குழப்பமடைந்த மனிதன், ஏமாற்றமடைந்த மனிதன், பயந்த மனிதன், இப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? படித்து பாருங்கள். 50 வசனத்தை வாசித்து பாருங்கள். 50 வசனம். பின்பு அவர் பெத்னியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை பெரிய ஆண்டவர்! உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே கொண்டு போகிறாராம்? பெத்தானியா வரை. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை, அந்த வசனம் சொல்லுகிறது 51 வசனத்தில், பரலோகத்துக்கு செல்லும் வரை. அவர், அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு பாதியிலே கைவிடுகிறவல்ல. 51 வசனம், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படியானால் எதுவரை அழைத்து கொண்டு போவார்? பரலோகம் செல்லும் வரை. 50 வசனத்திலே அவர்களை அழைத்து கொண்டு என்றிருக்கிறது. 51 வசனத்திலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படியானால் என்னை எதுவரையும் கொண்டு செல்லுகிறார்? பரலோகம் செல்லுவரை. உலகத்திலே சொல்லுகிறார்கள், கல்லறை வரை சில்லறை தேவை இல்லை, கல்லறை வரை கர்த்தர் தேவை. இந்த கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு செல்லும் வரை எப்படி அழைத்து செய்கிறாராம்? 50 வசனத்தில் அவருடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயிர்த்தெழுந்த தெய்வம் இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்கும்படியாகவே உன் பக்கத்தில் வருகிறார். 51 சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதிக்கையில், திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் ஆசீர்வதித்தார், நிகழ்காலத்தில் ஆசீர்வதித்தார். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஆசீர்வதித்தார். 50 வசனம். 51 வசனத்திலே ஆசீர்வதிக்கையில் நிகழ்கால தொடர்நிலை. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இவர் கடந்த காலத்தின் தெய்வம் அல்ல, நிகழ்காலத்தின் தெய்வம். இவர் பேசும் தெய்வம், கூடவே இருக்கிற தெய்வம், உனக்கு வழிகாட்டும் தெய்வம் அல்ல, உன்னை கொண்டு போய் சேர்க்கிற தெய்வம். இதற்காகவே இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். மரணத்தை மரணமாக்கி உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் திரும்ப வருவார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே உன் கண்களை திறக்க, உன் மனதை திறக்க, உன் நாவுகளை திறக்க அவர் விரும்புகிறார். நியாயத்தமா? ஒருவேளை ஏமாற்றமடைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், குழம்பி போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இதனால குழம்பின மனிதனை, ஏமாற்றமடைந்த மனிதனை சாதனையாளராய் மாற்ற இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கண்கள் திறக்கப்படட்டும், மனது திறக்கப்படட்டும், நாவுகள் திறக்கப்படட்டும், ஈவன் அவருடைய மணிப்பர்ஸ் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவருக்காக வாழ உதவி செய்யும். The mourners became the missionaries. துக்கமடைந்தவர்களை, ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்களை, கலக்கமடைந்த மனிதனை சாதனையாளராய் மாற்றுகிற உயிர்த்தெழுதல் எங்கே அப்படியே மாற்றும். கலக்கமடைந்த மனிதர்கள், பயந்து வாழ்கிற மனிதர்கள், சோர்ந்து போன மனிதர்களை தூக்கி எடுத்து சாதனையாளர்களாக, சரித்திரத்திலே சாதனை படைக்கிற மக்களாய் மாற்றும். அதற்காகவே நீ உயிர்த்தெழுந்தீர், இன்றும் உயிரோடு இருக்கிறீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலே நாவுகளை திறப்பீராக, கண்களை திறப்பீராக, இருதயங்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உண்மையாகவே இந்த ஆண்டவர் நாவுகளை திறப்பார், கண்களை திறப்பார், உங்களுடைய இருதயங்களை திறப்பார். இந்த செய்திகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் செய்திகளை யூடியூப் ஸ்டீஃபன் ஓபன் டோர் என்ற அந்த விலாசத்தில் நீங்கள் பார்க்கலாம். God bless you. ஆமென். போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65
பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devikumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.